நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். இது என் தேசம் என் மக்கள். இந்த ஷூட்டிங் மற்ற வேலைகள் இதெல்லாம் நிறையா இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது பயணம். கடந்த 10 வருஷத்தில் அல்லது ஒரு 15 வருஷத்தில் இந்தியா முழுக்க நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ட்ராவலுக்கு பின்னாலேயும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். வேலை நிமித்தமாக இருக்கலாம், இல்லை எதையாவது ஒரு தேடி போகிற ஒரு விஷயமா இருக்கலாம். என்னென்னு போய் பார்ப்போமே அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய சிட்டிஸ், சின்ன சின்ன சிட்டிஸ், இல்லை சின்ன டவுன்ஸ், வில்லேஜஸ், குக்கிராமங்கள்னு நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறதும், அவங்க கூட பேசுகிறதும் கூட ஒரு பெரிய அனுபவத்தையும், நம்ம தேசம் குறித்த ஒரு கவனிப்பையும், என்னோடய மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்த ஒரு ஐடியாவையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஷோ கொடுத்த ஒரு அனுபவம் கூடவே ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கு. உங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுத்துருக்கோ அது மாதிரி எனக்கும் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கு. ஒரு டெலிவிஷன் ஷோ அப்படிங்கிறத தாண்டி ஜென்யூனாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறப்போ, சின்சியராக ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ பார்வையாளர்களை வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக மாற்ற முடியும், கான்ட்ரிபியூட்டர்ஸாக மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த நீயா நானா எனக்குள்ளும் எங்கள் டீமுக்குள்ளும் விதைச்சிருக்கு. எவ்வளவோ என்டர்டெயின்மெண்ட் ஷோஸ் நம்ம எல்லாரும் பார்க்குறோம், நிறைய சேனல்ஸில் பார்க்குறோம், விஜய் டிவிலையும் கூட பார்க்குறோம். பட் இந்த ஷோவை நான் வெறும் ஒரு டெலிவிஷன் ஷோவாக பார்க்கல. ஒவ்வொருத்தருக்கும் எதையாவது இந்த சமூகத்துக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், அல்லது இந்த பிரச்சனைகள் ஏன் நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பலாமே அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். அந்த யோசனையை ப்ரொடக்டிவாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு மூமெண்ட் மாதிரி தான் இந்த ஷோவை நான் பார்க்குறேன். நாங்கள் உங்ககிட்ட கேட்ட, நீங்களே எங்ககிட்ட சொன்ன 10 முக்கியமான பிரச்சனைகளை முதல்ல எடுத்துக்கிட்டு ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கோம். எல்லோரும் ஃபஸ்ட்டு சொன்ன பிரச்சனை அப்படிங்கிறது மெடிக்கலுக்கு ஆகக்கூடிய செலவு. மருத்துவத்திற்காக ஒரு ஆண்டுல தனிநபர் செலவழிக்கிற தொகை அதிகரிச்சபடிதான் இருக்கு. மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது நம்மூர் மிடில் கிளாஸ் அரசு மருத்துவமனைக்கு போறது குறைஞ்சு தனியார் மருத்துவமனைகளுக்கு அதிகமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெருங்களத்தூர் பகுதியை சேர்ந்தவங்க நிர்மலா. சில வருஷங்களுக்கு முன்னால இவங்க அம்மா தேவி புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தங்களோட மொத்த சொத்தையும் வித்து செலவழிச்சதுக்கு அப்புறமும் தன் தாயை காப்பாற்ற முடியலங்கிற ஏக்கத்துல இருக்காங்க நிர்மலா. 2012 ஜூன் 16 இறந்துட்டாங்க. சென்னை வடபழனியை சேர்ந்தவர் மோகனரங்கன். தீராத தோல் வியாதியால அவதிப்படுற இவரு தன் குடும்பத்தோட மொத்த உழைப்பும் தனக்காகவே செலவாகிறதா சொல்லி வருத்தப்படுறாரு. தன்னாலே புண்ணாகும். எனக்கு ஒரு புண் ஏற்படும், அது காயறதுக்கு குறைஞ்ச 2-3 மாதம் ஆகும். அந்த 2-3 மாதத்துக்கு நானே சம்பாதிச்சு நானே மருத்துவமனைக்கு போகணும். எங்கள் அப்பா அம்மாவுடைய உழைப்பு அதிகமாக அந்த என்னுடைய செலவுக்கே போயிருக்கு. என்னுடைய கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சமாவது ஆயிருக்குன்றது என்னுடைய கணிப்பு. இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பமும் தங்களோட மாதாந்திர பட்ஜெட்ல 10% மருத்துவத்திற்காக தான் செலவழிக்கிறாங்க. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வர மருத்துவ செலவுகளால உடல் நலம் குறித்த பயத்தோடவே வாழ வேண்டி இருக்கிறதா புலம்புறாங்க மிடில் கிளாஸ் வாசிகள். மந்த்லி பட்ஜெட்டில் வந்து மருந்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக ஒதுக்கிறதே வந்து பெரும்பாடாக இருக்குது. ஜுரம்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட அதுக்கு இன்ஜெக்ஷன்லேருந்து மருந்து மாத்திரையிலேருந்து மினிமமே வந்து டாக்டரோட கன்சல்டிங் ஃபீஸே 150 அரௌண்ட் ஆகுது. ஸோ அப்போ மெடிக்கல் மாத்திரை அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு 1000 ருபீஸ் இல்லாமல் ஒரு வெளியே அந்த நோயிலேருந்து வெளியே வர முடியாத நிலைமை இப்போ இருக்குது. இது வந்து ஒரு மிடில் கிளாஸுடைய குரல். இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே மருத்துவ செலவு செஞ்சவங்க தான். யார் என்ன மருத்துவத்துக்காக எவ்வளோ செலவு செஞ்சீங்க, யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு என் அம்மாவுக்கு வந்து பிரெயின் கேன்சர் சொல்லி அது ஆக்சுவலாக ராங் ட்ரீட்மெண்ட் 8 lakhs கிட்ட செலவு பண்ணிட்டோம். அண்ட் எங்கள் அம்மாவும் இப்போ உயிரோடு இல்லை. 2.5 years பெட் பேஷண்ட்டாக இருந்தாங்க எங்கள் அம்மா. ஸோ அதுக்கு 2.5 years நாங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு எக்ஸ்பென்ஸ் அது வேறு 8 lakhs வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணோம். சாதாரணமாக பல்லு பிடுங்கினதுக்காக 2 ஏக்கர் இடத்த விற்றுருக்கேன் சார். பல்லு பிடுங்கிறதுக்கு 2 ஏக்கர் நிலத்தை விற்றுட்டீங்களே, எவ்வளோ ரூபா ஆச்சு அப்போ? 60,000 ரூபா ஆயிருக்கு. எந்த ஊரில் இது 60,000 ரூபா? பாசிட்டிவ் இல்லை சார்.
ஆஸ்மான் தாங்க சார் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். ஆனால் இன்றைக்கி எல்லா நோயும் வந்துடுச்சுங்க சார். எனக்கு நிறைய ப்ராப்ளத்தால் இது வரைக்கும் 7 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் சார். நான் மிடில் கிளாஸ் தான். எங்கள் மதர் இவங்க அவங்க சொன்ன அந்த 7 lakhs வந்து நான் ஒரு 6 இயர்ஸ்க்குள்ளே தான் பண்ணியிருக்கேன். இந்த 6 இயர்ஸுடைய பணம் எப்படி வந்ததுன்னா, நான் ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். ஃபாரினில் ஒரு 2 years இருந்தேன். ஆஃப் ஷோரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 40,000. ஃபாரினில் வரும்போது 2 lakhs இருந்தது. இப்போ என்கிட்ட 0 பேலன்ஸ் ப்ளஸ் 4 lakhs எனக்கு கடன் இருக்குது. ஒன்லி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தான் பண்ணியிருக்கிறேன். நான் எனக்காக இன்ன வரைக்கும் சொத்து கிடையாது, சொந்த வீடு கிடையாதுங்க. கிட்னி டிசீஸ்க்காக நாங்கள் வந்து 1.5 crores வந்து செலவு பண்ணியிருக்கோம். 1.5 crores. எஸ். 1.5 கோடி ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய பணம். அது ஒரு நமக்கு ஒரு சாதாரண ஆளுக்கு எவ்வளோ கஷ்டம் அந்த பணத்தை ஈட்டுறது. 1.5 கோடி ரூபா உங்களை இங்கே உட்கார வச்சு தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். 1.5 கோடி ரூபா அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்கிறதுக்காக உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படலாம். ஆனால் 1.5 கோடி ரூபா தமிழ்நாட்டில் ஒரு டிசீஸை சரி பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அது குடும்பத்தையே எந்த அளவுக்கு மாற்றிருக்கும், அதுதான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வாங்க. ஜெயந்தி உங்கள் பேக்ரவுண்ட், உங்கள் ஃபேமிலி இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு. டி நகரில் 4 grounds என்னோட வீடு. 4 கார் வச்சுருந்தோம் நாங்கள். கல்யாணம் பண்ணுறப்ப என்ன வயசு உங்களுக்கு? 27 ஐ ஃபேஸிங் மை ப்ராப்ளம். ஓ, கல்யாணம் என்ன ஒரு வருஷத்துலேயே? நோ, 3 months. 3 months? எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் ஹனிமூனுக்காக போயிருக்கும்போது அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்தது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு. சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நான். ஸோ இந்த வாயில் ஸ்மெல்லிங் அதெல்லாம் இருக்கும்போது எனக்கு டவுட்டாக இருந்து நான் சரி நம்ம மெட்ராஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் பேக் டு மெட்ராஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்காக காட்டணும். அப்போ அவங்க வந்து ரீனல் ப்ரோட்டீன் எடுத்தாங்க. எடுத்த உடனே வந்து உங்களுக்கு கிட்னி டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு. அப்போ ஐ எம் கேரிங் ஆல்சோ. பேச முடியல என்னால். ஸோ வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 years வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டோம். ஒரு டயாலிசிஸ்க்கு வந்து 2,500 ரூபாய். டயாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கத்தீட்ரல் போடணும். கத்தீட்ரல் போடும்போதே இது சைமல்டேனியஸாக வந்து பிஸ்டலா போடும். ஸோ இது ரெண்டும் பண்ணும்போதே வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல ஃபீவர் வந்துடும். ஸோ நம்ம 2 or 3 days ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவோம் நாங்கள். ஸோ இப்படியே பண்ணியே தான் ஒரு 150 to 175 டயாலிசிஸ் பண்ணோம் நாங்கள். கிட்டத்தட்ட 23 lakhs வந்து நாங்கள் அந்த செலவு பண்ணியிருப்போம். தூரத்து சொந்தத்தில் ஒரு டோனரை ரெடி பண்ணி நாங்கள் வந்து ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது டீன் டாக்டரை போய் பார்த்தோம். நாங்கள் பார்க்கும்போது அவருக்கு வந்து மறைமுகமாக சொல்லி கொடுத்து டிமாண்டிங் மணி வீடு எனக்கு எழுதி வச்சாக்கா நான் வந்து என்னோடய கிட்னி டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டே போய் அவர் வந்து டிமாண்ட் பண்ணிட்டார். அந்த மாதிரி பண்ணால் வந்து ஆர்கன்ஸை வந்து நம்ம டொனேட் பண்ண முடியாது. ஸோ 1.5 years நாங்கள் டயாலிசிஸ் பண்ணியும் ஆப்ரேஷன் டேட் நான் 2 days இருக்கும்போது ஆப்ரேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிலேட்டட் யாருமே கிடையாது அப்படின்னும்போது அன்ரிலேட்டட் டோனர் தான் போகணும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம். அப்புறம் நான் 10 years வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா கிட்னி பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ன்றது வந்து காமன். எப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம், எப்போ வீட்டில் இருக்கோம், எப்போ பிஸ்னஸில் இருக்காங்கன்றதே வந்து கணக்கு கிடையாது. ஸோ அப்புறம் 10 yearsக்கு அப்புறம் வந்து பிரச்சனை இல்லை. அப்புறம் 2004 வந்து மறுபடியும் கிட்னி வந்து ஓவர் டோசேஜ் ஆஃப் மெடிசன்ஸ் 25,000 rupees வந்து மந்த்லி எடுத்துக்கணும். அந்த சாண்டிமம் நியூரால் அண்ட் தென் வந்து சைக்ளோஸ்பரின் அண்ட் தென் செல் செப்ட்டு வைசுலான் அப்படி ஒரு லிஸ்ட்டு அப்படியே மளிகை சாமான் மாதிரியே இருக்கும். அது கிட்டத்தட்ட 25,000 rupees ஆகும். ஸோ எங்களுக்கு அப்போ வந்து வசதிகள் இருந்தாலும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு 10 years வரைக்கும் எனக்கு எதுவும் பிரச்சனை தெரியல. இதில் எனக்கு ஹோல் ரோலில் பார்த்தீங்கன்னா 1.5 crores-ன்றதில் 75%, 60 to 70% பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். மாத்திரை கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் வேண்டாமா. சென்னையில் இருக்கிற ஆல் லீடிங் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ஏறி இறங்கியாச்சு. அப்புறம் செகண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அந்த ஜெர்க்கிங் தெரிஞ்சுது. ஆனால் மறுபடியும் ஒரு 10 lakhs நான் ரெடி பண்ணணும் இல்லைங்களா. ஆக்சுவலாக கொஞ்சம் அஃபோர்டபுளான பொசிஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் கூட செகண்ட் டைமில் நான் ஜெர்க் ஆகிட்டேன் நான். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அல்லது ஒரு பெரிய செலவு வர்றப்ப எப்படி பணம் புரட்டுவீங்க? ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணோம். அன்னைக்கு விலைக்கு பார்த்தீங்கன்னா டி நகர் ப்ராப்பர்ட்டி வந்து 35 lakhs தான் ஒரு கிரவுண்டோட வேல்யூ. நான் சொல்கிறது 20 years பேக். இன்றைக்கி வேல்யூ என்ன? ஏன்னா இதுக்காக தான் நான் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் இந்த இதுக்காகவும் தான் நான் வந்து பண்ணது. நான் சென்னையில் ஒரு பிரபலமான கொஞ்சம் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க தான்.
இவங்க வீட்டிலையும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு நிலைமை வர்றப்போ அவங்களே கூட சொத்தை விற்க வேண்டிய நிலைமை தான் வருது. ஏன்னா நிறைய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க, எல்லா லீடிங் ஹாஸ்பிட்டல்ஸ். நம்முடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் நியாயமாக இருக்கா இல்லை நியாயமாக இல்லை? யூ ஓன் பிலீவ், யாரோட பர்மிஷன் சிசியூவில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. என்னென்ன டெஸ்ட் எடுக்க ஹார்ட் ப்ராப்ளம் அவங்க இது பண்ணி நம்ப மாட்டீங்கன்னா எல்லா இது ஃபைல்ஸ் வச்சுருந்தோம். உள்ளங்கால்லேருந்து அந்த பாதத்துக்கு வலி இருக்கணும், அதுலேருந்து சிடி ஸ்கேன் வரைக்கும் எடுத்தாங்க. எடுத்து எல்லாம் முடிஞ்ச உடனே 40,000 rupees எனக்கு பில்லு. அப்புறம் நான் உன்ன போய் சொன்னேன், நான் பாருங்க 40,000 rupees கையில் பணம் கிடையாது. அன்றைக்கி நம்ம வந்து டயாலிசிஸ் போகும்போது ஒரு 5,000 10,000 ரூபாய் கார்டு வச்சுருப்போம், செக் வச்சுருப்போம், அவ்வளோதான். அப்போ நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி 40,000 rupees நான் என்னோட செக்கை கொடுத்துட்றேன், நான் வந்து நாளைக்கு பாஸ் பண்ணிடுறேன்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஒத்துக்கல. நான் வந்து 20 years அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரே டாக்டர், அவ்வளோ கண்டினியூஸாக நீங்கள் நான் யாருன்றது அந்த எம்டிக்கு தெரியும். அப்படி இருந்து ஆனால் உடனே ஒன்றுமே செய்யலை. நான் எனக்கு ஒரு சம்டைம்ஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பேன். நான் ஒரு வெள்ளை மீறிடுச்சு அப்படின்னா எல்லாம் முடியல, நேராக எம்டி ரூமுக்கு போயிட்டேன். நான் போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். கிடையாது, நான் எம்டியை பார்த்து தான். எம்டி என்ன அப்படின்னு கேட்டேன். மேடம் பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரி உள்ளே வாங்க சார், இந்த மாதிரி நடந்திருக்கு நேற்று, அது உங்களோட தப்பு தான், இருந்தாலும் வந்து 40,000 rupeesக்கு வந்து நான் என்னோட எவ்வளோ ட்ரீட் பண்ணிங்க தான் இனிமேல் பண்ணிக்கிட்டு போகிறேன். ஸோ அதனால் வில்லிங் டு பே, பட் ஐ இஷ்யூ த செக் அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறமா சரி பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சுகர் செக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க. சுகர் மானிட்டரோட விலையை 1,300 அவ்வளோதான் நம்ம வாங்கி வச்சுருக்கிறது. பட் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 1.5 to 2 daysக்குள்ளே ஒரு 15 times வந்து சுகர் டெஸ்ட், 75 rupees ஒரு டெஸ்ட்டுக்கு. ஸோ கால்குலேட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,500 ரூபாய் வந்து சுகர் டெஸ்ட் மட்டும். இதோட மானிட்டரோட விலையே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அந்த பிளேடு காஸ்ட்டு கூட எழுதியிருக்கிறாங்க எங்களோட பில்லில். 3 ரூபா இருக்கும் ஒரு பிளேடோட இது, அந்த இது கூட அதில் இன்க்ளூட் ஆகிருக்குது. 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க. இந்த 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணதில் நீங்கள் என்னென்னலாம் இழந்திருக்கீங்க? கோடம்பாக்கத்தில் ஏஆர் ரகுமான் சார் வீட்டுக்கு எதிர்க்க எங்களோட கிரவுண்ட் இருந்துச்சு, அதை லாஸ் பண்ணேன். அப்புறம் ரெசார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கி போட்டுருக்கோம். அப்புறம் மேக்ஸ் ஒர்த் அந்த ஆர்ச்சர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, கேஷ்யூ நட்டு, மேங்கோ இதெல்லாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், அப்புறம் வந்து இது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் இருக்குது, அப்புறம் மறுபடியும் நிறைய செலவு இருக்குது. அப்போ வந்து ஒரு ஆர்ச்சர்ட் காணா போயிடும், அப்புறம் ரெசார்ட்ஸ் காணா போயிடும், அப்புறம் எஃப்டி பிரேக் பண்ண. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களுடைய எல்லாமே என்கிட்டது எல்லாமே வாஷ் அவுட். 4 காரோட இருந்தேன் நான். இப்போ எங்கே சொந்த வீட்டில் இருக்கீங்களா? இல்லை, இப்போ நான் ப்ரெசென்ட் வந்து நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். நிறையா டைம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருந்த டைம் தான் நான் ஜாஸ்தி. ஏன்னா அழறது வந்து வெளியில் காட்டி அழுது கிடையாது. ஏன்னா ஹஸ்பண்ட் பார்த்துருவாங்க, குழந்தைங்க பார்த்துருவாங்க, அம்மா பார்த்துருவாங்க, தம்பி பார்த்துருவாங்க. அப்படின்றனால யார் எதிர்க்க நான் அழக்கூடாது அப்படின்னு அதில் மட்டும் ரொம்ப ஸ்டப்போனாக இருந்தனால இருக்கேன். இப்பயும் நான் அதே என்னோட சேம் ஹாஸ்பிட்டல் அந்த சிசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கும்போது பக்கத்தில் ஒரு பெட்டில் வந்து இன்னொரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து பணம் கொடுத்து தான், யாருமே வந்து ஃப்ரீயாக வந்து லீடிங் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து கொஞ்சம் ஃபார்மர்ன்றனால அவங்களோட ட்ரீட்மெண்ட்டோட அந்த வித்தியாசத்தை சொல்கிறேன். அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. பட் அவங்களுக்கு அது தெரியாது. மிஸ்ஸஸ் போய் பார்த்துட்டாங்க அப்படின்னாக்கா வந்து தப்பாக போயிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் அவங்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அவர் வந்து அப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார் அந்த டைமில். ஏர்லி மார்னிங் 4:30 அப்போ வந்து அவர் வந்து என்னோட பசங்களை வர சொல்லி நான் இனிமேல் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சிறார். அவர் அந்த காதில் வந்து எனக்கு கேட்டு நான் அந்த சிஸ்டர்ட்ட அழுது, ஏமா என் ஸ்டேஜில் இருக்கும்போது கூட நீங்கள் அனுப்பக்கூடாதுனா அப்போ எப்போ அந்த அம்மா போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் கதவை தட்டி எல்லாம் பார்த்தா. அவங்க வந்து என்ன குறிக்கோள் இருக்கா அந்த ஹாஸ்பிட்டலில், அவர் இறந்து போயிட்டாருன்னா அவங்களால பில்லிங் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த 4:30 அந்த அமௌண்ட் வந்து 75,000 கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டப்போனா வந்து அவரை காட்டவே இல்லை சார். இந்த போராட்டத்திலே வந்து அவர் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டார். கண் எதிர்க்க பார்த்தேன் நான். கொலாப்ஸ் ஆனோன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிற எங்களுக்கு யாருக்குமே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நம்மளோட பேஷண்ட் அங்கே உள்ளே இருக்கிறாங்க, ஃபைட் பண்ண நமக்கு எதனா ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா. ஸோ அதனால் அது கண் எதிர்க்க பார்த்தோன்னா அந்த அம்மா வந்து ஒரு 35-36 years ஓல்டு இருக்கும். அந்த அம்மா வந்து கதறாங்க அப்படியே, யாருமே எனக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டிங்களான்னு. ஒன்றுமே பண்ண முடியல, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ பில்லு கட்டினா தான் அதே தான். ஓகே, சொந்த வீட்டிலிருந்து நிலம் உடைமையெல்லாம் விற்று ஒரு வாடகை வீட்டில் வாழ்க்கை. இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சென்னை கிட்னி ஃபவுண்டேஷன் என்னோடது 2005 நான் ஸ்டார்ட் பண்ணேன். நானே என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய பிரதர்ஸு, என்னோடய பிரதர் இன் லாஸ் போட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் அதில் வந்து நம்ம இந்த கிட்னி பேஷண்ட்டை ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வந்து பெரிய ஹியூஜ் அமௌண்ட் என்கிட்ட கிடையாது. இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படியே நீங்கள் சொல்லுவீங்க சார் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ உங்களோட ஐ டேக் மை
அதில் லிஸ்ட்டில் எடுத்துக்கோ நான். ஸோ அந்த மாதிரி நான் நிறையா பேர் ஹெல்ப் பண்ணேன். ஒரு கிட்னி பேஷண்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு அடையார் ஆனந்த பவனில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரின்னும் போது மேடம் என்னால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீ வந்து இவங்கள போய் நீ கேளு. லக்கிலி அந்த லேடிக்கு 1.5 lakhs வந்து அந்த மேடம் கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. பட் இப்பயும் போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு சிலர் ஜெயந்தி மேடம் வராங்கன்றதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு அது வந்து சந்தோஷத்தை கொடுக்குதே அப்படின்னாக்கா நம்மளால ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னும் போது அப்புறம் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா மேடம் நல்லா இருக்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தோஷம் எனக்கு ரியலாகவே ரொம்ப. ஆக்சுவலாக இந்த மாதிரி பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க நிறைய இழந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அதுக்காக கணவருக்காக தான் எல்லாம் செஞ்சுருக்காங்க. பட் இந்த மாதிரியான ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறவங்க அண்ட் தென் மெடிசின்ஸ்க்காக அல்லது நோயில் இருக்கவங்களை காப்பாற்றணும்னு நினச்சி நிறையா பண்ணுற எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. தன்னுடைய சொந்த வாழ்வையில் இந்த மருத்துவத்தால் பெரிய அளவுங்க பாதிக்கப்படுறாங்க, அல்லது மருத்துவம் பார்த்தும் காப்பாற்ற முடியாமல் போன அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்காக மற்றவங்களுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய வழி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அடுத்தவங்களுக்காக ஏதாச்சுங்கிற நிறைய பேர் பார்க்க முடியுது ஜெயந்தி மாதிரியான ஆட்களை. நாங்களும் வி ஸோ ப்ரௌட் அபவுட் யூ ஜெயந்தி. வாஸ் நைஸ். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. உங்கள் ஒர்க் இன்னும் நிறையா நீங்கள் பண்ணணும். ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுக்கணும். ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சாலாம் கூட கொடுக்குறோம், வாழ்க்கையிலே ஜெயிக்கிறாங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ப்ளீஸ். பட் ஒய் திஸ் இஸ் ஹேப்பனிங்? என் மக்களுக்கு ஏன் மருத்துவத்துக்கான ஒரு இயல்பான ஒரு சாதாரணமான செலவுக்குள்ளே நடக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இருக்குது? இந்த கேள்வி ரொம்ப மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சார்ட்டுங்க இருக்குது, நம்ம பார்ப்போம். இந்தியர்கள் செய்யும் மருத்துவ செலவுகளில் அவர்கள் அதிகம் செலவழிப்பது மருத்துவமனைகளுக்கு தான். தொடர்ந்து பேசுவோம். இது என் தேசம் என் மக்கள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள். பவர்ட் பை மல்லேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கோ-பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. இன்றைக்கி ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு வந்துட்டால் கூடவே அது வெல்த் இஷ்யூவாகவும் மாறிடுது. பெரும்பாலானவர்கள் தங்களுடைய சொத்தை விற்றுத்தான் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினரை காப்பாற்றணும், நோயிலேருந்து மீட்டெடுக்கணுங்கிற அளவுக்கு நிலைமை வந்து சேர்ந்துருக்கு. அதுக்கு ஒரு ப்ரூஃபும் கூட இங்கே காட்ட முடியும். கடந்த சில வருஷங்களில் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியுடைய ரெவென்யூ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சார்ட்டுங்க இருக்குது, நம்ம பார்ப்போம். 2005 வந்து கணக்கெடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குது? 2005 1,20,840 கோடி. 5 வருஷத்தில் இந்த குரோத்துங்கிறது அப்படியே மேலே பயங்கரமாக வளர்ந்துருக்கு. ஆனால் இன்னொன்றும் பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாக இது மாதிரி செலவு அதிகமாகிறப்ப அல்லது ஏதாவது மிஸ்ஃபயர் ஆகிறப்ப நம்ம சொல்லுவோம், ப்ராப்பர் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேச போகிறோம். அநேகமாக அந்த கேள்வி அவங்க பதில் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். ரம்யா, வாங்க ரம்யா. ரம்யா வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், இதே மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க. ஸோ நிச்சயமாக இவங்களுக்கு வந்து மெடிசன்னா என்ன, எந்த நோய்க்கு எது கொடுக்கணும், ப்ளீஸ் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு என்ன செலவாகும் எல்லாம் தெரியும். இந்த பில்லிங்கில் இவ்வளோக்கு இதுதான் செலவாகும், இதுதான் நியாயமான ஃபீஸ் இதுக்கு அப்படிங்கிறது உங்களால் திட்டவட்டமாக சொல்ல முடியுதா? சொல்ல முடியும் சார். ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்மளால வாதாட முடியாது. ஸோ இதுக்கு வந்து இவ்வளோதான் காசு வரும் அப்படின்னு நம்மளால வந்து அவங்கள்ட்ட வாதாட முடியாது. ஏன்னா அந்த இடத்துல என்னோட அம்மாவோட உயிர் முக்கியம். உங்கள் வீட்டில் பணம், சொத்து இதெல்லாம் எப்படி கரையை தொடங்குச்சு இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு? சொத்துன்றது அப்பாவுக்கே காலி பண்ணியாச்சு. ஏன்னா அப்பா வந்து ஆஸ்மேட்டிக் ப்ளஸ் ஹைப்பர்டென்சிவ். ஸோ அவரோட ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காகவே இருந்த ஒரு பூர்வீக சொத்தையும் விற்று தான் அவரோட உயிரை நாங்கள் காப்பாற்றணும். ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. மதுரையில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் கிட்னி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் அம்மாவை ஷிஃப்ட் பண்ணணும். பட் எடுத்த உடனே ஒரு பேஷண்ட்டோட உயிர் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமாக படலை. டோல்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ ஒரு 25,000 to 50,000, அதாவது வந்து அவங்க கண்டிஷனை பொறுத்து தான் அமௌண்ட் கேட்குறாங்க. ஒரு 50,000 நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் இட் வாஸ் கிரிட்டிக்கல் அந்த டைமில். பட் அப்போது இஷ்யூ என்னென்னா, நான் வந்து ஃபாரின் போகிறதுக்காக அம்மா வந்து பேங்க்கில் லோன் போட்டு அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க 2 lakhs. பட் அந்த அமௌண்ட் மேரேஜ்க்காகவும் இதுக்காகவும் வாங்கி வச்ச அமௌண்ட்டை தான் அப்படியே அம்மாவுக்கு கன்வெர்ட் பண்ணும். இந்த கேன்சர்னால என்னன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஒன்லி கேன்சர்னால் வி கேன் எபிள் டு மேனேஜ், கொஞ்சமாவது நாங்கள் மேனேஜ் பண்ணியிருப்போம். கரெக்டாக ஜூலையில் இஷ்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆகஸ்ட்டில் இங்கே சென்னைக்கு அம்மாவை ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மட்டும்தான் எங்களால் டயாலிசிஸ்க்கும் எல்லா ட்ரீட்மெண்ட் இஷ்யூஸ்க்கும் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அந்த மேனேஜ்மெண்ட் கூட பார்த்திங்கன்னா
என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ், அம்மா இருந்த அந்த வெகுஜன அமைப்புகள்லேருந்து ஒவ்வொருத்தவங்களும் 1000 ரூபாய் 2000 ரூபான்னு கான்ட்ரிபியூட் பண்ணி அப்படி தான் அம்மா 3 மாதம் அந்த உயிரை வந்து இது பண்ணும். பட் ஆஃப்டர் தட் எங்களால் முடியல. வாட் கேன் வி டூ அப்படின்னு எங்கள் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, சரி கவர்மெண்ட்டோட மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்குது, நாங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணலாம். அம்மாவை திருப்பி நாங்கள் மதுரைக்கு கூட்டிகிட்டு போனோம். ஸோ என்னோடய சொந்த ஊர் விருதுநகர். ஸோ விருதுநகர் டு மதுரை அரௌண்ட் 45 மினிட்ஸ் ட்ராவலிங். ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது டெய்லி எங்களால் வந்து கார் வச்சு எங்களால் கூட்டிகிட்டு போகக்கூடிய நிலைமை கிடையாது. ஸோ எல்லாமே மேனேஜ் பண்ணணும். ஆனால் ஒரு கட்டத்தில் எங்களால் முடியலை. அவங்களால நடக்கக்கூட முடியாத சுச்சுவேஷனில் நாங்கள் பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். எத்தனையோ வாட்டி பஸ்ஸில் ஏற முடியாமல் கீழே விழுந்திருக்காங்க. கீழே விழுந்து ஸ்பைனல் கார்டில் ஃப்ராக்சர் ஆச்சு. ஃபார் ஈச் டயாலிசிஸ்க்கு தே ஆர் கெட்டிங் 2500 rupees. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் 2500 rupees நிற்காது, இன்க்ளூடிங் மெடிசின்ஸ் அது தனி. அது போக மற்ற பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம டோனர் அரேஞ்ச் பண்ணணும். டோனர்னால் என்ன, தே ஆர் கெட்டிங் த ஃப்ரீ பிளட் ஃப்ரம் அவுட் சைட், கிளப்லேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வாங்குறாங்க. பட் தே ஆர் கெட்டிங் த மணி ஃப்ரம் அஸ். ரீசன் கிராஸ் மேட்சிங் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வச்சு தே ஆர் கெட்டிங் த அமௌண்ட். எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது, என்னோடய அம்மாவை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியலன்ட்டு. ஐநோ, ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரு சின்ன ஃபீலிங் என்னென்னா, எங்களை மாதிரி லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரேர் கண்டிஷனுக்கு ஏன் கவர்மெண்ட்டில் வந்து இந்த மெடிசன்ஸ் இல்லை? நாங்கள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஏறி கதவை தட்டி பார்க்குறோம். தேட்டோட் ஒன்லி நாங்கள் கேன்சருக்கு மட்டும் வெறும் டேப்லெட் மட்டும்தான் நாங்கள் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் கீமோதெரப்பிக்கு ஒரு இன்ஜெக்ஷனுக்கு 16,000. கிட்டத்தட்ட ஒரு கோர்ஸ்க்கு 4 மெடிசன்ஸ் வி ஹாவ் டு கிவ். அப்போ ஒரு கோர்ஸோடு நிற்காது கேன்சருக்கு. ஸோ நாங்கள் இந்த சைட் கேன்சருக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும், இந்த சைட் கிட்னி டிசீஸ்க்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். எத்தனையோ பேர் இந்தியாவில் இதே மாதிரி டிசீஸில் வெளியே சொல்ல முடியாமல் அந்த கொஞ்ச நாளில் உயிரை இழந்துட்டுருக்காங்க. அதில் எங்களால் முடிஞ்சாலும் ஒரு 6 months லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னோடய அம்மா இறந்தாங்க. நீங்கள் நர்ஸுங்கிறதுனால கேட்கணும்னு நினைக்கிறேன், எங்கெல்லாம் உங்ககிட்ட அதிகமாக பணம் பிடுங்கினாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீலிங் வந்துச்சு? அன்னெசரி ப்ரொசீஜர்ஸ், அதாவது வந்து இப்போ ஒரு வாட்டி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டாங்க, பட் அகெயின் டெய்லி அதே இன்வெஸ்டிகேஷன்ஸ் எவ்ரிடே 5,000 கொடுங்க, 5,000 நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. they will take a blood sample. ஏன்னா இப்போது நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் ஐ கேன் கொஸ்டின், பட் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா திஸ் இஸ் அவர் ப்ரொசீஜர், உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் பாருங்கள், கஷ்டமாக இருந்தால் யூ கேன் கோ டு அதர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க வந்து நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு தே நெவர் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நாங்கள் வாய்மூடி மௌனிகளாகத்தான் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளாகவே இருக்குது. ஆக்சுவலாக இந்தியாவில் ஏன் கேன்சருக்கான மருந்துகள் மட்டும் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது? கேன்சருக்கு கொடுக்குற மருந்தில் வந்து முக்கால்வாசி பயோடெக்னாலஜி பேஸ்டு மெடிசன். சரி, இந்த பயோடெக்னாலஜி பேஸ்டு மெடிசன் சொல்லும் பொழுது முக்கால்வாசி இம்போர்ட்டட். இதெல்லாம் வந்துட்டு தே ஆர் அண்டர் பேட்டன்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் தே ஆர் நாட் காப்பியபிள் ஆர் ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ண முடியாது. அதனால் அதனுடைய விலை அந்த காஸ்ட்லேயே இருக்குது, ஹை காஸ்ட்டாகவே இருக்குது. நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணதில், ஒரு ரிசர்ச் பண்ணதில், டேட்டாஸ் கலெக்ட் பண்ணதில் ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னென்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் இந்த தலைமுடி கொட்டுறதை கரெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி R&D பண்ணி ப்ராடக்ட் பண்ணது. ஏன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டுது, நிறைய பேருக்கு விற்க முடியும். ஆனால் உயிர் காக்க வேண்டிய இந்த மருந்தை ஏன் இவ்வளோ ரிசர்ச் பண்ணி ஒரு R&D பண்ணி ஒரு குறைவான விலையில் ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்டை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இன்டர்நேஷ்னலாக இன்றைக்கி ஒரு மருந்தை மார்க்கெட்டை கொண்டு வரணும்னு சொன்னால் $2.6 பில்லியன் ஆகுது சார். இந்தியாவில் ஃபார்மா கம்பெனி டோட்டல் சேல்லையே பார்த்தீங்கன்னா 2.6 பில்லியன்லாம் நம்மளால் ரிசர்ச்சில் பங்களிக்க முடியாது. ஆனால் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னால் இருக்கிற கியூபா போன்ற நாடுகளில் கூட இதுக்கான மெடிசின்ஸ் அஃபோர்டபுளாக வந்துருச்சு. அவங்களுக்கும் பேட்டன்ட் உண்டு, அவங்களுக்கும் இந்த சிக்கல்லாம் இருக்குது, ரைட்டா? ஆனால் ஒரே ஒரு தகவலை மட்டும் நான் சபையில் பதிவு பண்ணுறேன். வெனிசுலா அதிபர் கியூபாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கார் கேன்சருக்கு. தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. எஸ் ரம்யா, வேறு எங்கெல்லாம் அதிகமான பணம் வாங்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் மௌனமாக இருக்க வேண்டியிருந்துச்சு? டயாலிசிஸ் பண்ணுற இடத்துல. டயாலிசிஸ் அம்மா என்னால் முடியலை, என்னால் நடக்கக்கூட முடியலைங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் என்கிட்ட ஒரு 3 days கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, 3 days கூட இருக்க மாட்டாங்க. பட் வந்துட்டாங்க, டயாலிசிஸ் பண்ணி விடலாம். வாட் இஸ் த ரீசன்? இந்த இடத்துல ஹியூமனிட்டி எங்கே போச்சு சார்? ஈவன் இந்த ஃபீல்டில் இருக்க ஒத்துக்கிறேன், பட் எல்லா இடத்துலையும் அந்த ஹியூமனிட்டி இருக்கிறது இல்லை. ஜஸ்ட் ஃபார் மணி ஷேக்
ஒரு உயிரை கடைசி தருவாயில் கூட அப்படி என்ன ரணப்படுத்தி அனுப்பணும்னு என்ன அவசியம்? அஸ் அ டாக்டர், அஸ் அ நர்ஸ், யாராக இருந்தாலும் சரி சார், அந்த ஹியூமனிட்டி இல்லாமல் போயிடுச்சுல அந்த இடத்துல. அந்த மணி அப்படிங்கிறது தானே பேஸாக நிற்கிது. ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கூட தான். ஏன்னா ஒன்று கிடைக்கலன்னு நாங்கள் கேட்குறோன்னா தே ஹவ் டு கிவ். அஃபோர்டபிலிட்டி இல்லாத எத்தனையோ பேர் ஒன்லி ஒரு 10-15% தே கேன் அஃபோர்டபுளா சார்? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவ். இப்போ மேடம் பேசுனாங்க, அவங்க அஃபோர்டபுள், சி கேன் ஏபிள் டு ஃபைட். பட் எங்களை மாதிரி ஆளுங்க நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அப்போது எங்களுக்கு தேவையான மருந்துகளை கவர்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், ஒரு கம்மியான ரேட்லையாவது கொடுக்க பார்க்கணும் இல்லையா? போய் கேட்டால் இந்த மாதிரி ஒரு டிசீஸ்க்கு மருந்தே கிடையாது எங்ககிட்ட. வேணா அதுக்கான டேப்லெட் வாங்கிக்கோங்க. ஒரு உயிர் அப்படின்னு பார்க்கணும், ஒரு ஜடமாக பார்க்கக்கூடாது, ஒரு பணம் கறக்கிற ஒரு இயந்திரமாக பார்க்கக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல அதுதான் நடந்தது. எல்லா டாக்டர்ஸுமே நான் குறை சொல்லலை, ஏன்னா நானும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். பட் ஒரு சிலர் பண்ணுற வேலைகள் அப்படின்றது போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது சார். நீங்கள் வாங்க உட்காருங்க, நீங்கள் வாங்க உட்காரு. எஸ் உட்காரு. என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பணம் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. நியாயம் இல்லாமல் இருக்குது, அநீதியாக நடந்துக்கிறாங்க, ஏதோ ஒன்று தோணுது. நான் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், யாரை பார்க்கணும்? என்னுடைய உரிமை என்ன? அதில் பேஷண்ட்டோட உரிமை வந்து டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு புரியும் வகையில் புரியும் மொழியில் விளக்கி சொல்ல வேண்டும். அதுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாத்தையும் வாங்கிக்கணும். ஓகே. பேஷண்ட் ரெண்டாவது வாங்கிட்டு இவர் வந்து நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது. மாநில நுகர்வோர் குறைதீர்க்கும், மத்திய தேசிய நுகர்வோர் குறைதீர்க்கும் கமிஷன் ஆணையம் இருக்குது. அங்கே வழக்கு தொடுக்கலாம். இவங்க காஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸை பற்றி சொன்னீங்க இல்லையா, இதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நிரூபணம் தயாரித்து அப்புறம் தான் வழக்கு தொடுக்க முடியும். ஆனால் யாராவது பண்ணணும் இதை. இந்த குளுக்கோஸ் சலைன் வாட்டர் ட்ரிப்ஸு தொங்குறாங்க இல்லையா, ஆமாம், அதில் எம்ஆர்பி நான் சொல்கிற ஃபிகர்ஸ் வந்து கொஞ்சம் 5 வருஷத்துக்கு முன்னாடினது. எம்ஆர்பி 29 ரூபா போட்டிருப்பான். பேஷண்ட்டு படுத்துட்டு இருக்கும்போது பார்ப்பான் 29 ரூபா. டாக்டர் பில் வரும் 29 ரூபா. ஆஹா, டாக்டர் ரொம்ப நியாயமாக அப்படியே போட்டிருக்காரு. அது டாக்டருக்கு 9 ரூபாய்க்கு சப்ளை செய்யப்படுகிறது. 29 ரூபா மருந்து. ஆமாம், 9 ரூபாய்க்கு. இப்படி இல்லாமல் டாக்டர் ரொம்ப பிஸ்னஸாக போயிடுச்சு. ஒரே நோய்க்கு ஒவ்வொரு மருத்துவரும் வெவ்வேறு மருந்துகளை பரிந்துரைக்கிறாங்கிறது தான் பொதுமக்களோட குற்றச்சாட்டா இருக்கு. ஒரு மருந்துக்கு மருத்துவ பேர் ஜெனரிக் நேம். மருத்துவ கம்பெனிகள் இதை தயாரிக்கும் போது அவங்க ஒரு பிராண்ட் பெயர் வைக்கிறாங்க. இதுக்கு கூடுதலா வேறு சில மருந்துகளும் கலந்து விற்கவும் செய்யறாங்க. ஒரே ஜெனரிக் நேம்ல கிடைக்கிற பல பிராண்டட் மருந்துகளை ஒப்பிட்டா வித்தியாசம் எக்கச்சக்கமா இருக்கு. குளோஃபிடோக்ரில் அப்படிங்கிற ஜெனரிக் மருந்தின் குறைந்தபட்ச விலை ரூபாய் 26. அதோட அதிகபட்ச விலை ரூபாய் 1020. ஜோல்ட்ரானிக் ஆசிடுங்கிற ஜெனரிக் மருந்தின் குறைந்தபட்ச விலை ரூபாய் 2800. அதோட அதிகபட்ச விலை ரூபாய் 19,516. லெட்ரோசோல்ங்கிற ஜெனரிக் பெயர் கொண்ட மருந்தின் குறைந்தபட்ச விலை ரூபாய் 60. அதே மருந்தின் அதிகபட்ச விலை ரூபாய் 1986. இதே மாதிரி ஒரே மருந்துக்கான விலை வேறுபாட்டு பட்டியல் இன்னும் பெருசா நீளுது. மருந்தின் விலை ஏன் வேறுபடுது அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. ஒரு பிராண்டட் ட்ரக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபார்முலேஷன் டெக்னாலஜி வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய பேக்கிங் டெக்னாலஜி வேறு மாதிரி இருக்கும். அந்த மருந்தை உற்பத்தி பண்ணுறதுல அவங்க கையாளுற மெத்தடாலஜி, சஸ்டைன் ரிலீஸ், பிளைன் ஃபார்முலேஷன், எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் இப்படிலாம் இருக்குது. மருந்து காஸ்ட்டுக்கும் குவாலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே மருந்து உற்பத்தி பண்ணுற எல்லாருமே இந்தியன் ஃபார்மகோபியாவை ஃபாலோ பண்ணி அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் மருந்து தயாரிக்கிறோம். ஸோ விலைக்கும் குவாலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாம் ஒரே குவாலிட்டியில் தான் இருக்கணும். ஸ்பான்சர்டு ஃபாரின் ட்ரிப்ஸ், கிஃப்ட்ஸ், கட் இன் ஸ்கேன், கட் இன் ஈவன் ரெஃபரல், இதெல்லாம் சர்வசாதாரணமாக போச்சு. முந்தியெல்லாம் ஒரு டாக்டர் 2 டாக்டர் பண்ணுவாங்க, எல்லாரும் ஐயா அவர் அப்படி பண்ணுறாரு அசிங்கம்னு பேசிப்பாங்க. சர்வசாதாரணமாக போச்சு. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூமா, ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ஸோ ரம்யா அண்ட் மிஸ்டர் புஷ்பவனம், அவங்க ரம்யா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப வலிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை. எல்லாருக்குமே தோணியிருக்கும் அந்த நேரத்தை. ஒரு பேஷண்ட்டாக பாருங்கள், ஒரு ஜடமாக பார்க்காதீங்க, ஒரு பணம் வாங்குகிற ஒரு ஆளாக பார்க்காதீங்க அப்படின்னு.
ஒரு சார்ட்டுங்க இருக்குது, நம்ம பார்ப்போம். தமிழ் குடும்பங்கள் தங்கள் மாதாந்திர பட்ஜெட்டில் 10% பணத்தை மருத்துவத்திற்காகவே ஒதுக்குகிறார்கள். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். இது பூர்விகா மொபைல்ஸ், என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL Call Taxi. Stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ், என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL Call Taxi. இன்னொருத்தங்களை இங்கே நான் இன்னைக்கு கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வாங்கம்மா, வாங்க, இங்கே வாங்க, வாங்க. கொஞ்சம் இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்து இந்த இடம் பார்த்துங்க. ராணி ஜேசுதாஸ். ராணி ஜேசுதாஸ் மேடம், எந்த ஊர் நீங்கள்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஓகே, என்ன பண்ணுறீங்க கோயம்புத்தூரில்? கோயம்புத்தூரில் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஹஸ்பண்ட் வந்து எக்ஸர்சைஸ் பண்ணு. என்ன மருத்துவ செலவு உங்களுக்கு என்ன பாதிப்பு? அவர் 2004 வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தார். ஏன்னா அவர் எக்ஸர்சைஸ் மேனாக இருக்கனால டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தார். 2004 வந்து அவருக்கு லேசாக த்ரோட்டு கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சு. ஒரு வாரம் மெடிசன் சாப்பிட்டாங்க, சரியாகலை, சுத்தமாக பேசவே முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் சொன்னார், இன்றைக்கி ஒரு நாள் கூட நீங்கள் வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா எந்த நேரத்துலையும் அவருக்கு அந்த மூச்சு நின்றுடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக அடைச்சிருக்கு, கேன்சர் இது அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, நீங்கள் காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க, ஹாஸ்பிட்டலே வெயிட் பண்ணிட்டுருங்க, ரூம் கிடச்சோன்னே இமீடியட்டாக அடுத்த நாள் காலையில் சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நேரத்தில் எப்படி பணம்லாம் கொஞ்சம் வச்சுருந்தீங்களா? பணத்துக்கு சன் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் கடன் வாங்குறோம். ஏன்னா எங்களுக்கு விற்கிறதுக்கு அந்த மாதிரி சொத்தெல்லாம் எதுவும் கிடையாது. எவ்வளோ மொத்த செலவு பண்ணிருக்கீங்க? 35 lakhs செலவு. 35 lakhs அப்பா. உங்கள் பையன் பேர் ஆனந்த்னு சொன்னீங்க. ஆனந்த், வாங்க ஆனந்த். திடீர் அப்படின்னு செலவு. இன்றைக்கி நைட்டே அட்மிட் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா மெடிக்கல் ஒரு தப்பு நடந்து போச்சு, காப்பாற்றணும்னா உடனடியாக அட்மிட் பண்ணுங்கிற நிலைமையெல்லாம் உண்மை. ஆனால் அந்த மாதிரி நேரத்துலலாம் எப்படி சமாளிச்சிங்க? எப்படி ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட தான் வாங்கினீங்களா? இனிஷியலாக கொஞ்சம் கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருந்தேன். 1 lakh டெபாசிட் வச்சுருந்தேன். எப்படி அது இமீடியட்டாக என்கேஷ் பண்ணேன். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஃப்ரம் ஆஃபீஸ். ஃபஸ்ட் டைம் அட்மிட் பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்திட்டையும் இருக்கிற கேஷ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, ஏன்னா இமீடியட்டாக நைட் 8 சம்வேர் அரௌண்ட் 8 o'clock பணம் கட்டினா தான் நெக்ஸ்ட் டே சர்ஜரி சொன்னாங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் போய் எங்கேயும் பேங்க்கோ இல்லை எங்கேயும் எல்லாம் போயிட்டுருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மோஸ்ட்லி மை ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் அவங்க யார்கிட்ட கார்டு இருக்கோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணோம். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அம்மா சொன்ன மாதிரி என்னுடைய இது வந்து ஒரு ஸ்டேஜாக தான் நடந்தது. அட் ஷார்ட் 35 lakhs ஆகலை, ஒரு பீரியட் ஆஃப் 2 years தான். 2 வருஷத்தில். ஓகே, உங்கள் வாழ்க்கையை இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிற அந்த 2 வருஷ காலம் பொருளாதார ரீதியாக எங்கேருந்து எந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு? பொருளாதார இது மேபி அப்போ தான் வந்து அப்பா ரிட்டையர் ஆகி நான் ஜாபுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆகிற ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கார்லாம் வாங்கி லிட்டில் பிட் கம்ஃபர்டபுள். சரி, ஒரு 10th ஸ்டெப்பில் இருந்து நாங்கள் வி கேம் பேக் டு தி 2nd ஸ்டெப். எவ்வளோ கடன் இருக்குது இப்போ உங்களுக்கு? எனக்கு இன்னும் ஒரு 10 lakhs பக்கம் இருக்குது. உங்கள் அப்பா எப்படி ஃபீல் பண்ணார்? நீங்கள் எப்படி? அப்பா வந்து ஆக்சுவலி ரொம்ப கவலைப்பட்டார். நான் இந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. பட் அவருக்கு தெரியும், இஸ் எ வெரி நாலேஜபிள் பர்சன். அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். நம்ம கடைசி காலத்தில் பையனுக்கு வி ஆர் கிவிங் ஹிம் பெயின். பட் அதை நான் பெயினை நினைக்கல. ஸோ அதனால் அவருக்கு வந்து இந்த சோர்ஸ் எல்லாம் நான் எதுவுமே நான் சொல்லலை. மோஸ்ட்லி அவர் வந்து அடிக்கடி கேட்பார், கீமோ கொடுக்கலாம். ஒரு கீமோ வந்து 1,17,000 ரூபா, அது மாதிரி 6 தடவை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு இவங்க சித்தப்பாக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்து இந்த ஸ்டேஜில் அவருக்கு இது கொடுத்தா அவர் உடம்பு தாங்காது, வேண்டாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் வந்து இந்த டாக்டர் வந்து அவங்க அப்பா முன்னாலேயே சொல்கிறாரு, இந்த இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா போடலாம் அப்படின்ட்டு. அதனால் அவர் வச்சுட்டு சொல்கிறார் டாக்டரு. அப்போ அவர் வந்து நம்ம பணத்துக்காக நம்ம பையன் விட்டுட்டான் அப்படின்னு நினைப்பார், அதனால் போடலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி 5 இன்ஜெக்ஷன் போட்டோம். அந்த எமர்ஜென்சியில் அவர் படுத்துட்ருக்காரு, மூச்சு திணறிட்டு, அந்த டாக்டர் ஒன்றுமே செய்யலை. ஜூனியர் டாக்டர்ஸ் தான் அந்த எமர்ஜென்சியில் இருக்காங்க. நான் ஒரு சட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன், மூச்சு விட முடியாமல் இருக்கார். என்ன டாக்டர் நீங்கள் வாங்கணும்? நிஜமாலுமே நான் ஒரு சட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன், வந்து பாருங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த உள்ள அந்த மூச்சு விட்றதுக்காக ஒரு சின்ன டியூப் போட்டிருப்பாங்க. அந்த டியூப் கொஞ்சம் எடுத்தோடனே அவர் சரியாயிடுச்சு. 2 நிமிஷம் தான். அந்த டியூப் எடுத்தோன்னே அவருக்கு மூச்சு தானே சரியாயிடுச்சு. அப்புறம் எமர்ஜென்சியில் வச்சுருந்தாங்க. அப்போ எமர்ஜென்சி சொல்கிறாங்க, இவர் நாங்கள் எமர்ஜென்சியில் வச்சுக்க முடியாது, அவர் வந்து தனி ரூம் கொண்டு போங்க. ஏன்னா என்ன காரணம்னு தெரியல எனக்கு.
அப்போ தனி ரூம்னா தனி ரூம் இல்லை, ஒரு ரூம் வந்து 10,000 rupees அதுதான் இருக்குது, நீங்கள் அது கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கும் சரின்னு சொல்லி அந்த 10,000 rupees ரூம் ரெண்ட்டு மட்டும் 10,000 rupees, மீதி சார்ஜெல்லாம் தனி. அது மாதிரி அந்த ரூமில் ஒரு வாரம் வச்சுருந்தோம். இப்போ அங்கே போனோம். அப்புறம் ஃப்ரைடே மார்னிங் அவர் இறந்துட்டார். அவர் பேச முடியாது, அவர் எழுதியிருக்கார் பாரு கீழே மட்டும். அவர் தானே அது? ஆமாம், அவர் எழுதுனா. காலையில் நீ சோஃபாவில் படுத்திருந்ததை பார்த்து விட்டு நான் இல்லை என்றால் தனியாக நீ என்ன செய்வாய் என்று வேதனைப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். படுக்கையாக படுத்திருந்தாலும் பரவாயில்லை, உன்னை தனியாக விட்டு நான் போக மாட்டேன். We'll fight over the battle against this disease. Very lovable husband. ஹாஸ்பிட்டல் அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனாலே சொல்லுவாங்க வந்துட்டார் நம்ம ஹீரோ அப்படின்னு. எப்பொழுதும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் மேனாக இருக்கிறதால கடைசி வரைக்கும் அந்த எக்ஸசைஸ் மேன் அந்த இதை காப்பாற்றினார். எவ்வளோ லவபிள் மேன். என்ன அதில் எழுதியிருக்க வார்த்தை வந்து மூட், மனைவி மேலே உசிரை வச்சிருக்க மனுஷன்ல. காலையில் நீ சோஃபாவில் படுத்திருந்ததை பார்த்துட்டு நான் இல்லைன்னா தனியாக நீ என்ன செய்வேன்னு வேதனைப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். படுக்கையாக படுத்திருந்தாலும் பரவாயில்ல, உன்னை தனியாக விட்டு போக மாட்டேன். ஒரு சூசைட் செத்து போயிடலாமா நினச்சிருக்காரு, உங்களை விட்டுட்டு போகக்கூடாது. அந்தளவுக்கு சாப்பிட முடியாதுங்க, மூச்சிட முடியாது, பேச முடியாது. இவ்வளோ லவபிளான ஒரு மனுஷன் விட்டு பட் 35 லட்ச ரூபா செலவு பண்ணி என் ரிசல்ட் நோ, அவர் இல்லை இல்லை. கரெக்ட். ஆக்சுவலாக இங்கே வந்து பேசுகிற எல்லாருமே யாருமே 1000லே பேசலை, எல்லாமே லட்சத்திலே தான் பேசுகிறாங்க. பிஎஃப்பை பிரேக் பண்ணி, கடன் வாங்கி, நண்பர்கள் உதவி பண்ணி, கசின்ஸ் உதவி பண்ணி, அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி கூட இல்லாத ஏழைகள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் எங்கே போவான்? இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து அவனுக்கு என்ன தான் ஆப்ஷன்? டாக்டர்ஸ்கிட்ட கொடுங்களேன். இந்த ட்ரெஷரி கேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க சார். இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஈவன் தே ஹேவ் ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி, அவங்க மேடம் சொன்ன மாதிரி ஆல் ஃபெசிலிட்டிஸ், இந்த வாய்ஸ் பாக்ஸ் வைக்கிறது எல்லாமே இருக்குது. சிம்பிள் சஜஷன் வந்து மெயின் ட்ரீட்மெண்ட் டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அது காஸ்ட்லியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாலோ அப்புக்கு யூ கேன் கம் டு பிரைமரி கேர் ஹாஸ்பிட்டல். சின்ன இதெல்லாம் போயிட்டு திருப்பி டெர்ஷரி கேர் போயிட்டு செலவு பண்ண வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா எல்லாமே குறையும். இப்போ செகண்டரி கேருக்கு வந்தால் 50% ஆகும், பிரைமரி கேர் வந்தாங்கன்னா 30% தான் ஆகும். ஆனால் அவங்க வந்து இப்போ எப்போதுமே அந்த பெரிய டெர்ஷரி கேர்லேயே அட்டாச்சாக இருக்கணும், அங்கே தான் உயிர் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறதுனால வரக்கூடிய செலவுகள் தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது மாதிரி வழி இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது. உங்களுக்குமே இவங்க சொல்லிட்டு இருக்கல மனசில் ஓடி தானே இருக்கும். அப்போ இல்லாதப்பட்டவன் என்ன தான்ப்பா செய்வான் அப்படின்னு. அப்படிப்பட்டவங்க என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம். மணிகண்டன் இப்போல்லாம் வெளியில எங்கேயும் விளையாட போறதே இல்லை, யார்கிட்டையும் சகஜமா பழகிறதில்ல. காரணம் கடந்த வருஷம் நடந்த ஒரு துயர சம்பவம். ஒரு தம்பி 3 தங்கைகள். மணிகண்டன் தான் வீட்ல மூத்த பையன். கடைசி தங்கை பிறந்ததுல இருந்தே உடல் நலமில்லாம இருந்திருக்கு. அவளுக்கான மருத்துவ செலவுகள், அதை தொடர்ந்து வந்த கடன் பிரச்சனைகள் குடும்பத்தை பெருசா பாதிச்சிருக்கு. அதனால மனமுடைஞ்ச மணிகண்டனோட தந்தை ரவிசங்கர் குடும்பத்தோட தற்கொலை பண்ண முடிவெடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு அவளுக்காக நேர்ந்துட்டுலாம் வந்தோம். அடுத்தது வீட்டுக்கு வந்தோடனே நைட்டு படுக்க வச்சுது. எல்லாருமே தூங்கிட்டாங்க, நான் மட்டும் முழிச்சு கிடந்தேன். அப்போ எங்கள் அப்பா எஞ்சி இந்த ஜூஸை குடி அப்படின்னு குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவா முறையாக தான் துப்புனுச்சு, பேசக்கூட முடியாது, எச்சே முழுங்க முடியாது. நான் லேசாக அசைக்கிறத பார்த்து தான் அவங்க என்ன தூக்குனாங்க. தனது அத்தனை உறவுகளையும் ஒரே நாள்ல இழந்த மணிகண்டன் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சிருக்கான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட விஷத்தின் வீரியம் அவனோட கண்களை பாதிச்சிருக்கு. இப்ப முன்ன மாதிரி அவனால எதையும் தெளிவா பார்க்க முடியறதில்ல. மணிகண்டனோட வாழ்க்கையில நடந்த இந்த கோர சம்பவத்துக்கு காரணம் மருத்துவ செலவுகள்.
நம்ம கண்ணுக்கு சிக்கின ஒரு விஷயம் இது, அவ்வளோதான். மருத்துவ செலவை ஹேண்டில் பண்ண முடியாமல் வேறு என்னென்ன முடிவு எடுக்கலாம் போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஜெயா, இது உட்காந்துங்க ஃப்ரீயா. உங்கள் பிள்ளைக்கு என்னம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கள் பாப்பா பேர் மதுமிதா சார். 8 மாதத்தில் பிறந்தா. ஒன்றுமே செய்ய கூப்பிட உள்ளது, நடக்காது பேசாது ஒன்றுமே செய்யாது. பிறந்ததுலேருந்து எனக்கு அழுதுகிட்டே தான், மூளை வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு பாப்பா. நானும் என்னால் முடிஞ்ச அளவு குறையும் எல்லா ஆஸ்பத்திரியும் போயிட்டு வந்துட்டேன். திருச்சியில் பார்த்தேன், தஞ்சாவூரில் பார்த்தோம், மேட்டுப்பாளையத்தில் போய் பார்த்தேன், ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அலைஞ்சோம். ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதனால தான் என் பாப்பா வச்சு நான் ரொம்ப சிரமப்படுறதுனால தான் எங்கள் பாப்பா ரொம்ப சிரமப்படக்கூடாதுனால கருணை கொலைக்கு நான் முடிவு. கருணை கொலைக்கு முடிவு? ஆமாம். கருணை கொலைக்கு முடிவு பண்ணீங்கன்னா புரியல எனக்கு. பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்கனால வேறு நான் இருக்கிறவையும் பார்ப்போம், நமக்கு அப்புறம் யார் பாப்பா நம்ம பிள்ளைய. அதனால இந்த முடிவுக்கு சொல்லி கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தேன். என்ன வயசுமா பிள்ளைக்கு? 15 வயசு ஆச்சு. ஏஜ் அட்டன் மட்டும். ஆனால் நல்லது கெட்டது தெரியாது, எதுவுமே தெரியாது சார். இல்லைண்ணா நான் கேட்குறேன், ஒரு அம்மாவை இது சாத்தியமா மனு கொடுத்தேங்கிறீங்களே, இல்லை மனசு அவ்வளோ வலியா? என்ன பிள்ளைய கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லி எப்படிமா மனு கொடுக்க? தப்பு தான் சார். ஆனால் நம்ம இருக்கிறவே சரி, நம்ம இல்லாத யார் பார்ப்போம் என் பிள்ளைய? நான் இருக்கிறவங்க என் தங்கச்சிக்கு வருவாங்க, என் அண்ணன் தம்பி வருவாங்க, எத்தனை நாளைக்கு பார்க்க முடியும்? நானும் ஒவ்வொரு டாக்டர் வீட்டுக்கா போனேன். என்ன சொல்ல தெரியாது, எதுக்குன்னு அளவு தெரியலங்கக்கா அப்படின்னு டாக்டர் மாட்ட கேட்டேன். அவங்க பல்லு வலிக்கு தான் தெரியல, தலை வலிக்கு தான் தெரியல, வயிற்று வலிக்கு தான் தெரியல, ஒவ்வொரு ஊசி போட்டாங்க, குறைய மாட்டேங்குது பிள்ளை. பாப்பா கால் இப்படியே தான் வச்சுப்பா, நீட்டவும் முடியாது, நடக்காது, பேசாது, ஒன்றுமே தெரியாது அதுக்கு. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு நான் வந்தேன் சார், வேறு எந்த இதுலையும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வீட்டில் தான் சார் இருக்கேன், இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். வீட்டுக்காரர்? அது நம்ம தச்சு வேலை தான். இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஒரு பக்கம் மணிகண்டன் குடும்பம் சூசைட் பண்ணிக்கிட்டு அதில் அந்த விஷயத்துடைய தாக்கத்தில் கண் பார்வை போய் அது தடுமாறி அப்படி ஒரு நிலைமை இருக்குன்னா, இந்த பக்கம் பெத்த பிள்ளையே கருணை கொலை பண்ணிடுங்க, தாங்க முடியல, வயசு வந்த பிள்ளை. ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ணவும் முடியல, பாவம் நான் போயிட்டேன்னா அந்த பிள்ளையை யார் பார்த்துக்குவான்னு ஒரு அம்மாவே கருணை கொலை பண்ண சொல்லக்கூடிய அளவுக்கான மனநிலை. இதெல்லாம் இந்தியாவுடைய முகங்கள், இந்த தேசத்தினுடைய ஃபேஸஸ். இந்த பிரச்சனையை அல்லது இந்த மருத்துவ செலவுகள்ங்கிற இந்த விஷயத்த இன்னொரு டைமென்ஷன்லேயும் நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிரேக் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க உட்காருங்க, பதட்டப்படாதீங்க, வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL கால் டாக்ஸி. நிறைய மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை பார்த்துருப்பீங்க. பேஷண்ட்ஸ்லாம் காலையில் 5 மணிக்கு உட்காந்துருக்கையில் அவங்களும் உட்காந்துருப்பாங்க. அவங்கள இடையில இவங்க பார்ப்பாங்க. என்னென்ன மருந்துகளை அவங்க எழுதணும் அல்லது தன்னுடைய கம்பெனியுடைய மருந்துகள் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறது அவங்களுடைய ஜாப். பட் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கும் அல்லது அந்த மருந்து கம்பெனிகளுக்கும் டாக்டர்களுக்கும் இடையிலான உறவு, தொழில் ரீதியான உறவு எப்படிப்பட்டது, அங்கே என்ன டீலிங் நடக்குது அப்படிங்கிறதும் கூட இந்த ஹெல்த் கேர் அதிகமாக போனதுக்கு பெரிய அளவுக்கு முக்கியமான காரணம். இதை மருத்துவர்களும் கூட பெரிய அளவுலலாம் மறுத்துடலாம் முடியாது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண 2 பேர் நான் இங்கே கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஒருத்தர் மிஸ்டர் வெங்கடேஷ், இன்னொருத்தர் மிஸ்டர் அஜித். வாங்க சார், ப்ளீஸ் வெல்கம். இவங்க 2 பேரும் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க. ஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கும் டாக்டர்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன், என்ன தொடர்பு, அது எப்படி இயங்குது அந்த உலகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் எத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தவர்? நான் 10 years அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். Initially I was started as a medical representative. After that I was promoted as a area manager. சரி. இப்போ ரீசன்ட் 2-3 years-ஆக பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப்ஸ் நிறையா வந்துடுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கிஃப்ட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க, தட் இஸ் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் டின்னர் பார்ட்டி அந்த மாதிரி இருந்தது. ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ்லாம் என்னென்ன கொடுப்பீங்க டாக்டர்ஸ்க்கு? ஏசி அந்த மாதிரி, டெலிவிஷன், ஃப்ரிட்ஜு, பேஸ்ட் ஆன் த நீடு. ஒரு புது ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, சேர்ஸு, இதெல்லாம் எப்படி ஒரு ரிட்டர்னில் இருக்குமா இல்லை சும்மா அப்படி கிஃப்டாக கொடுத்துறது அந்த மாதிரியா? கிஃப்டாக கொடுக்குறது, பட் தே வில் கன்வெர்ட் இன்டு த பிஸ்னஸ். எப்படி கன்வெர்ட் இன்டு த பிஸ்னஸ்? அதாவது ஜஸ்ட் லைக் தட் நாங்களும் பண்ண மாட்டோம். அது எப்படின்னா அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கா, நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட் இருக்கணும். ஒரு காம்படேட்டிவ் பிராண்ட் அவர் எழுதுவார், சரி இல்லையா? அந்த பிராண்டை விட இந்த இப்போ ஒரு பிராண்டு வந்து எங்கேயாவது காஸ்ட்லியாக இருக்கும்,
பட் அன்னசரி அவர் எழுத மாட்டார் இல்லையா, பை மீன்ஸ் ஆஃப் கன்வர்ஷன் இந்த மாதிரி அவருக்கு ஏதாவது பர்சனல் பெனிஃபிட் பண்ணி கொடுத்தா அவர் காஸ்ட்லியாக இருந்தாலுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அந்த கன்வர்ஷனுக்கு சம்திங் இஸ் ரெக்வயர்ட். ஏதாவது கொடுக்கணும். இப்போ உங்கள் கம்பல்ஷனுக்காக, ஏன்னா நீங்கள் உங்கள் மருந்தை வித்தாகணும், உங்கள் கம்பல்ஷனுக்காக தேவையில்லாத கட்டத்திலையும் கூட எழுதுவாங்களா என்ன? அதாவது சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை தேவையில்லாமல் எழுதுறதுனா கொஞ்சம் மல்டி விட்டமின்ஸ் இந்த மாதிரி நியூட்ராசூட்டிகல்ஸ் ஆட் பண்ணிக்கிறோங்க. அது ஒர்க் ஆக போதா என்னங்கிறது தட் இஸ் அ கொஸ்டின், தட் இஸ் அ திங். இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸில் யூஸ்வலாக ப்ளே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரிஸ்க், அது ப்ளே பண்ண மாட்டாங்க. தே வில் ப்ளே வித் மல்டி விட்டமின்ஸ் அண்ட் அந்த மாதிரி. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் கம்பல்ஷனுக்காக அல்லது நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டுக்காக அல்லது ஒரு ரேப்போக்காக ஒன்று எழுதுறாங்க, அது வழக்கத்திலிருந்து எவ்வளவு கூட எழுதுவாங்கன்னு கேட்குறேன். அதான் டூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி, இப்போ 1 month போகுதுன்னா ஒரு அனதர் 1 month தே வில் ஆட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெடிசன் இருக்குது, யூஸ்வலாகவே எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபினிஷ் பண்ணுறப்போ அதை எழுதி முடிச்சுருவாங்க. மல்டிவிட்டமின் வந்து தேவையில்லையோ ஒரு 3 ப்ராடக்ட் எழுதுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு காஃப் சிரப், ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு ஆன்டிகோல்டு, 4th ஷுட் பி அந்த ப்ராடக்ட். அது மல்டிவிட்டமின், அது தேவையில்லாதது. பட் அவங்க சாப்பிடுங்க சத்து மாத்திரை அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அது ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்காது. ஒரு ரிசல்ட் வராதுங்கிறது அது கொஸ்டின் மார்க் தானே அது. பட் வந்து ஆக்சுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஒரு மடங்கு. ஆமாம், அப்போ தானே திரும்ப அகைன் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவோம் அவங்களுக்கு இல்லையா. பிஸ்னஸ் இல்லைன்னா வி கான் டூ கண்டினியூஸ்லி இல்லை, அது ஒரு இது இருக்குது. இது எப்படி எல்லா டாக்டர்கள்ட்டையும் செல்லுபடி ஆகும்? எல்லாருமே சொல்ல முடியாது. பட் இனிஷியலாக ஒரு 20% இருந்தது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 30%, 40%. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 60% மேலே இந்த மாதிரி வந்துட்டாங்க. அதாவது சம்படிஸ் வாலண்டியராக கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு எதாவது பண்ண மாட்டீங்களா, அவருக்கு பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம். 20% அப்படிங்கிறீங்கல்ல, அது என்ன மாதிரியான டாக்டர்ஸ், ஐ மீன் என்ன டொமைன்னு கேட்குறேன். ஆமாம், சர்ஜன், டயபெட்டாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட். மெடிசன் இஸ் காஸ்ட்லி. இப்போ அரௌண்ட் 48,000 ஒரு டோஸ் எடுக்கிறதுனா 45,000னா 25,000 டாக்டர்ஸ்க்கு போயிடும். வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் என்னங்க. இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி கேன்சர் வந்துச்சு. அப்போ நான் வந்து மெடிசன் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் டோஸ் எழுதிட்டாங்க. அப்போது அது ஒரு டோஸ் வந்து 48,000. அதை நான் வந்து என் ஃப்ரெண்டு, எனக்குன்னா அது ரேட் என்னன்னு தெரியல. அப்போ வந்து என்னோடய டீலர்கிட்ட நான் கேட்குறேன், அந்த டாக்டருக்கு தெரியாமல் அது கொடுத்தா அதோட ரேட் வந்து 25,000. டாக்டருக்கு தெரிஞ்சு குடித்தா 48,000. இது வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாட் இஸ் த ரீசன்? கம்பல்ஷனா? இது வந்து ஃபார்மா வந்து ஃபார்மா வந்து பணத்தை வந்து அப்படியே புஷ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க டார்கெட். சரி, இத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் எங்களுக்கே டார்கெட் கொடுத்துருவாங்க முன்னாடி. இந்த இயர் வந்து ஒரு 30 டாக்டர்ஸ் நீ ஃபாரின் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. ஃபாரின் கூட்டிட்டு போகணும். ஆமாம், ஆக்சுவலாக டாக்டர்ஸை கூட தப்பு சொல்ல முடியாது. ஃபார்மா கம்பெனிஸ் ஆசை காட்டிகிட்டே இருப்பாங்க. ஓகே, உங்கள் மாதிரியான இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு என்ன ப்ரெஷர் இருக்கும் கம்பெனிலேருந்து? அதாவது எப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஃபிக்ஸட் டார்கெட் கொடுப்பாங்க. இப்போ இந்த வருஷம் நான் 30 lakhs பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் இயர் அது 50 lakhs ஆகும். இந்த பெர் மந்த் டிவைட் பண்ணிடுவாங்க. 6 lakhs இருக்குது, அடுத்த 10 ஆகும், 8 ஆகும். அது அப்புறம் அது 8 ஆகுதுன்னா அது போக வந்து என்னென்னா இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. சரி, எனக்கு 3 months இன்சென்டிவ் அரௌண்ட் 80,000, 1 lakh இருக்கும். ஹை இன்சென்டிவ், ஹை பே, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பண்ண வச்சுருவாங்க அப்படியே. பட் ஆனால் நீங்கள் இப்படி போய் கேட்குறப்போ யாராவது டாக்டர்ஸ் உங்களை கேட்டிருக்காங்களா, நான் ஏன்ப்பா நல்ல குவாலிட்டியில் குறைஞ்ச விலையில் ஒரு மருந்து இருக்கப்போ நான் ஏன் இதை எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க? நிறைய டாக்டர்ஸ், நல்ல டாக்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் நான் ஏன் ஒய் ஹேவ் டு ரைட் திஸ், இதோட விலை 20 ரூபா, இதே இப்போ குவாலிட்டி தான், இதே ரிசல்ட் தான் கொடுக்க போது ஓ மருந்து அது 50 ரூபா, நான் ஏன்ப்பா இதை எழுதணும் நோ அப்படின்னு எவ்வளோ டாக்டர்ஸ் சொல்லுவாங்க? அரௌண்டு ஒரு 30% இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்படி உள்ளே போகும்போது. ஆக்சுவலாக இதுக்கே ட்ரெயின் பண்ணுவாங்க நம்மளை. ஃபார்மா வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுவாங்க. டாக்டர்ஸை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், எப்படி ப்ரோவ் பண்ணணும், எப்படி டாக்டர்கிட்ட வாங்கணும், எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டால் டாக்டர்ஸ் இந்த மாதிரி டக்குலாம் டாக்டர்ஸும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்தோடனே வந்து காசு கொடுக்குறது, செக் கொடுக்குறது அப்படிலாம் முடியவே முடியாது. புரியல, காசு கொடுக்குறது, செக் கொடுக்குறது, காசெல்லாம் இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ அமௌண்ட்ஸ் கொடுப்பாங்க, செக்ஸ் கொடுப்பாங்க டாக்டர்ஸ்க்கு. பிரைப்? யா, டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, இன்டைரக்டாக கொடுப்பாங்க. எப்படி? அதாவது எனக்கு இவ்வளோ எழுதி கொடுத்தா இவ்வளோ கொடுப்பேன். எவ்வளோ எழுதி கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க? இப்போ 1 lakh, அதாவது அரௌண்ட் 10% to 20% இருக்கும். 1 lakh எழுதி கொடுத்தா 10,000 to 20,000 இருக்கும். ஒரு லீடிங் பீடியாட்ரிஷியன் இருக்காரு, அவர் வந்து சேல்ஸ் ஒரு மந்த் முடிஞ்சாலும் அது மானிட்டர் பண்ண சொல்லுவார். ஃபார்மசியில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு, எவ்வளோ இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு எழுதுனா 20,000 அவர் கேட்டுருவார். அந்த மாதிரி தான் ரெகுலராகவே இருக்குது.
ஏதோ ஒரு டாக்டரை பற்றி சொல்ல வந்தீங்க ஆக்சுவலாக. ஆமாம், ஒரு வாட்டி இப்படி போகும்போது மீட் பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து, சார் உங்கள் பெண்ணால் தான் என் தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னேன். அந்த பெண் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும் அப்படின்னு சொன்னார். அந்த பெண்ணோட விலை வந்து 37,000 அப்படின்னு சொன்னார். எடுத்து நெட்டில் போட்டுக்கார் 37,000 சொன்னார். எப்படி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ வார்த்தை ஜாலங்கள்லேயே அவங்க ரேட்டு சொல்கிறது. ஆமாம், இப்படி 2 பேர் வந்து பேசுனதுங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட் பண்ண ஃப்ளூக்ரோனசோல் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட் வந்து ஜென்ரிக்கில் எங்களுக்கு வந்து ₹3.80 தான் அந்த மாத்திரை. அப்போ என்கிட்ட எல்லாம் கேட்பாங்க, இண்டஸ்ட்ரி இருந்தால் ஒரு ப்ராஃபிட் இருக்கணும், ஆனால் அது கொள்ளை லாபமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வைப்பேன் நான். இன்னைக்கு மருந்துகள் இவ்வளவு காஸ்ட்லியாக மாறி இருக்கு, அதை எழுதுறீங்க, என்ன சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஒரு பக்கம். இதுக்கு பின்னால் ரொம்ப ஆழமான ரூட்லேருந்து ஒரு கேள்வி ஒன்றுக்கு தோணுது. என்னன்னா, இன்னைக்கு மெடிசின் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஆவரேஜாக 25 லட்சத்துலேருந்து 70 லட்சத்துக்கிட்டக்க மினிமம் சார். அதை காலேஜை பொறுத்து. 25 இது வந்து lakhs, 70 lakhs. எம்பிபிஎஸ் சீட்டுக்குங்க. இப்போ நீங்கள் அதே எம்எஸ் ஆர்த்தோ, எம்டி பீடியாட்ரிக்ஸ், அப்புறம் எம்டி ரேடியாலஜி, இதெல்லாம் வந்து ரொம்ப வாண்டட் கோர்ஸுங்க. கிளினிக்கல் சைட் நீங்கள் போனோன்னா மினிமம் வந்து 25 லட்சத்துல 1 கோடி வரைக்கும் போகும். 1 கோடி ரேடியாலஜி நார்த்தோ? கண்டிப்பாக சார். அதாவது காலேஜ் வந்து ரொம்ப வாண்டடாக இருந்தால். ஓகே, ப்ரீமியம் காலேஜ், அந்த ஹை ஸ்டாண்டர்ட் காலேஜஸ் எம்டி ரேடியாலஜிக்கு போகும் சார். 80 லட்சத்துக்கு மேலே போகும் சார். கண்டிப்பாக ஆரம்பமே 80 லட்சத்தில். கண்டிப்பாக சார். இன்னொன்று இப்போ அவங்க சொன்னாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம், நிறைய செலவு பண்ணிட்டோம், எல்லாமே சொன்னாங்க சார். அது எல்லாமே இங்கேயும் நடக்குது சார். நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் நடக்குது. பட் என்னென்னா வந்து அந்த சுத்தம் கொஞ்சம் அந்த உள்ளே வரும்போது கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது பார்க்க. அந்த சூழ்நிலை இது எல்லாத்தையும் கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்தமாக்கி, நல்லா வந்து ஒரு வர பேஷண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக டீல் பண்ணுற மாதிரி அது கண்டிப்பாக எல்லா டாக்டர்ஸும் செய்கிறாங்க சார். முக்கால்வாசி டாக்டர்ஸ் வந்து நல்லாவே செய்கிறாங்க. அது வந்து அந்த அந்த கேரிங் பார்ட்டும் அந்த 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 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர், அதை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தோன்னா இன்னும் நிறைய ஏழைகளை பணம் இருக்கிறவங்களே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைடு நம்ம இழுக்க முடியுங்க. ஆக்சுவலாக நான் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் மெம்பராக இருந்திருக்கேன், 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு வெள்ளை யானை மாதிரி. அது பெருமிதமாக இருக்குமே தவிர செலவு அதிகம். ஒவ்வொரு இதுலேயும் செலவு. ஒரு கருவி வாங்கினா 3 வருஷத்தில் வந்து அப்கிரேட் பார்ட்ஸ் கிடைக்கிறதுல அப்கிரேட் பண்ண வேண்டி இருக்குது. ஆக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்னு இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர இது வந்து சின்ன 40 பெட் ஹாஸ்பிட்டல் 2 lakhs பே பண்ணணும். இப்போ ஜெனரேட்டர் வச்சோன்னா 80,000 rupeesக்கு டீசல் பே பண்ணணும். ஒரு சார்ட்டுங்க இருக்குது, நம்ம பார்ப்போம். 2020ஆம் ஆண்டு இந்தியர்கள் 14,84,000 கோடி ரூபாய் மருத்துவத்திற்காக மட்டுமே செலவழிப்பார்கள் என்று சொல்கிறது ஒரு ஆய்வறிக்கை. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது பூர்விகா மொபைல்ஸ், என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL Call Taxi. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ், என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL Call Taxi. ஒரு மாற்றத்தை நோக்கி நகர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு மூமெண்ட்டோ ஏதோ ஒன்று இங்கே நடந்து ஆகணும். கவர்மெண்ட்டு கொஞ்சம் பண்ணணும், மக்கள் கொஞ்சம் பண்ணணும், டாக்டர்ஸ் கொஞ்சம் பண்ணணும், மெடிக்கல் கம்பெனிஸ் கொஞ்சம் பண்ணணும், சட்டம் கொஞ்சம் பண்ணணும். இதெல்லாத்தையும் தாண்டி அறம்னு ஒன்று இருக்குது. அந்த அறம் கொஞ்சம் பண்ணணும், அறச்சீற்றம் கொஞ்சம் பண்ணணும். என்ன பண்ணினா இதில் ஒரு சின்ன சேஞ்சாவது கொண்டு வர முடியும். இது பற்றி முன்னாலேருந்து அப்பையிலேருந்தே பேசிகிட்டு இருக்கக்கூடிய அதுக்கான மாற்று திட்டங்களை எடுத்து ரொம்ப முன்னாலேயே முன் வச்ச ஒருத்தரை நான் இங்கே இன்வைட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். டாக்டர் ஜீவானந்தம் அவர்கள். ஸோ ஒரு மாற்று திட்டம் என்னவா இருக்க முடியும், நம்ம தீர்வை நோக்கி எப்படி நகருதுன்னு ஜீவானந்தம் சார்ட்ட கேட்கறதுக்கு முன்னால், இந்த ஏரியாவில் வந்து இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி மாதிரி இன்னொரு முக்கியமான இண்டஸ்ட்ரி இருக்குது, லேப். ஆக்சுவலாக அந்த லேபு மேலே ஒரு சின்ன சந்தேகம் எப்போதுமே மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ஊர்ல இருக்கிற லேபுகள்ல ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரியான ரேட் இருக்குங்கிறது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டீம் சில ஸ்கேன் சென்டருக்கு போனாங்க. இந்த சின்ன சந்துல பெயர் பலகை கிழிந்த நிலையில இருக்கிற இந்த லேப்ல சுகருக்கான பிளட் டெஸ்ட் எடுக்க 50 ரூபாய்னு சொன்னாங்க. அடுத்ததா நடுத்தர மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில கலர்ஃபுல்லான பேனர்களோட இருக்கிற இந்த ஸ்கேன் சென்டருக்கு போனப்போ அதே டெஸ்டுக்கு இவங்க 150 ரூபாய்னு சொன்னாங்க. 3 மடங்கு விலை அதிகமா இருக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே விலையுயர்ந்த கார்கள் வந்து போயிட்டு இருக்கிற இந்த பகுதிக்கு வந்தோம். சிசிடிவி கேமரா, ஏர் கண்டிஷனர் எல்லாம் பொருத்தப்பட்டு
கண்ணாடி அறைகளாலான இந்த லேப்ல அதே டெஸ்ட் எடுக்க இவங்க 500 ரூபாய்க்கு மேல சொன்னாங்க. ஒரே டெஸ்ட் எடுக்க 10 மடங்கு விலை அதிகமா இருக்கிறத பார்த்த நமக்கு அதிர்ச்சியா இருந்தது. பிளட் டெஸ்ட், ஸ்கேன் பற்றி நம்ம கலெக்ட் பண்ணின டீடைல்ஸ்ல எல்லா டெஸ்ட்டுகள்லயும் இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருந்தது உண்மைதான். ஏன் இந்த வித்தியாசம்? எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் காஸ்ட்லி, மோர் தென் 10 to 15 lakhs இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஃபுல் 24 வித்தின் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கண்டிப்பாக வந்து ஏசி வச்சுக்கணும். ஸோ அதனால் வந்து கம்பேர் டு அதர் லேப் வந்து இங்கே கொஞ்சம் நாங்கள் வந்து ஜாஸ்தியாக தான் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. பழைய லெபார்ட்டரி, பழைய மெஷின்லாம் யூஸ் பண்ணுறவங்கலாம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி எடுப்பாங்க. சரியான குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து கிடைக்காது கண்டிப்பாக. இப்போ ஒரு லேபில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண இருந்தால் கூட உங்களுக்கு ரேட்டு மாறுறதுனால குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு மாறாது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா லேப்லேயும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். எக்கச்சக்க மிஷினும் உள்ளே வந்துருச்சு, டெஸ்ட்டும் கூட வந்துருச்சு. இவ்வளவு டெஸ்ட்டுங்கிறது இன்னைக்கு தேவைப்படுதா, இல்லை இதுலேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் 10% கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓ, அப்போலேருந்தே இருக்குது இருக்குது. கமிஷனுங்கிறது ஆரம்ப காலத்துக்கு நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து இன்றைக்கும் வாங்குறதில்ல. இப்போ என்ன, இப்போ எத்தனை? இப்போ வந்து சராசரியாக 50% கமிஷனுங்கிறது எழுதப்படாத விதியாக போயிடுச்சு. 50%? அப்போ 5000 ரூபாய்க்கு ஒரு டெஸ்ட்னா எழுதிங்கன்னா 2500 ரூபா போயிடுது. சாதாரணமாக ஒரு 8000 ரூபா வாங்குற ஒரு சிடி ஸ்கேன் இருந்தால் அதுக்கு வந்து அந்த எழுதி கொடுக்கக்கூடிய டாக்டருக்கு வந்து சராசரியாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4000லேருந்து 6000 வரைக்கும் கமிஷன் போகுது. இந்த ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஒரு சிடி ஸ்கேனுக்கு எவ்வளோ தான் இப்போ வச்சிருக்கிறவருக்கு 2000 ரூபா தான் கிடைக்குது. அதில் தான் அவர் எல்லா மெயின்டெனன்ஸும் பார்த்துக்கணும். அல்ல, மெயின்டெனன்ஸும் பார்த்துக்கணும். அப்போ அவருக்கும் அந்த 2000த்துக்குள்ளே மார்ஜினும் இருக்குது கட்டாயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மதுரையில் லேப் வச்சுருந்தார். அவர்கிட்ட வந்து ஒரு டாக்டர் எழுதின ப்ரிஸ்கிரிப்ஷன் வரும்போது அதில் 2 இங்க் இருக்குது. அதில் ஒரு இங்க் இருந்தால் அதை பண்ணணும், ஒரு இங்க் இருந்தால் பண்ண வேண்டாங்கிறது அவர் சொன்ன தகவல் எனக்கு. ஸோ இந்த மாதிரியும் நடக்குது. அதாவது எழுதி கொடுத்துருவாங்க, ஆனால் நீ பண்ண வேண்டாம்ப்பான்னு அர்த்தம். பண்ண மாதிரி சொல்லிடுவாங்க. ஆமாம், இப்படி இல்லாமாங்க. இவர் சொன்ன டெஸ்ட்டுக்கு பேர் ஜிங்க் டெஸ்ட். ஜிங்க் டெஸ்ட்னா அந்த பிளட் சாம்பிள் வருது இல்லை, அதை அப்படியே ஜிங்கில் போட்டு கழுவி விட்டுடணும். டெஸ்ட்டே எடுக்க வேண்டாம். அப்படி ஒரு பேரே இருக்குது. டாக்டரை எழுதுவார், ஆனால் எடுக்க வேண்டாம். தேங்க்யூ. ஓப்பனாக சில உண்மைகளை நீங்கள் நான் வந்து என்கிட்ட கேட்கும்போதே நான் சொன்னேன், எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போதே என்னுடைய நண்பர்கள் இந்த தொழிலில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் சொல்கிற கருத்துனால உங்கள் தொழில் பாதிக்கப்படும் அப்படின்னாங்க. நல்லா வச்சுருக்கிறேன். அப்போ நான் தைரியமாக சொல்லிட்டு தான் வந்தேன். அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறதுனால என் தொழில் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் தைரியமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சூப்பர். இல்லை, இப்படியான ஆட்கள் தாங்க வேணும். நான் இப்போ உங்களை நான் வந்து பார்ட்டிசிபெண்ட் அல்ல, கான்ட்ரிபியூட்டராக பார்க்குறேன். நீங்கள் எங்கே லேப் வச்சுருக்கீங்க? உங்கள் லேபுக்கு தாங்க வரணும். நான் டி நகரில் லேப் வச்சுருக்கிறேன் சார். வணக்கம் 108. ஒரு விபத்து நிகழ்ந்த பிறகு முதல் 60 நிமிடம் கோல்டன் டைம்னு சொல்வாங்க. இந்த 60 நிமிடங்கள்ல விபத்துல காயப்பட்டவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைச்சதுன்னா அவங்க உயிர் பிழைக்கிற வாய்ப்புகள் அதிகம்னு மருத்துவ உலகமே சொல்லுது. இதனாலதான் 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நேஷனல் ஹைவேஸ்ல மற்ற இடங்கள்ல பரவலா வண்டியை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த இலவச மருத்துவ சேவையிலையும் இப்போ நூதனமான லஞ்சம் தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு விபத்துக்குள்ளான நபரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தா டிரைவருக்கு மருத்துவமனை தரப்புல 1000 ரூபாய் கமிஷன் கொடுக்கறதா அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் சொல்லுது. இதனாலேயே சில டிரைவர்கள் பக்கத்துல அரசு மருத்துவமனை இருந்தாலும் தூரத்துல இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு விபத்துக்குள்ளானவங்களை எடுத்துட்டு போறதா குற்றச்சாட்டுகள் உண்டு. காரில் இருப்பாங்க சில பேர் 2 வீலரில் வருவாங்க, சில பேர் சைக்கிளில் இருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆகி இப்போ சைக்கிளில் இருக்கவங்ககிட்ட நம்ம எதுவும் கேட்க முடியாது, சின்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு போவோம். இப்போ காரில் இருக்கிறவங்க அந்த அவங்களுடைய பாலை பார்த்து கொஞ்சம் மதிப்பிட்டு கூட்டிட்டு போய் விடுவோம். காரு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆக சொல்ல எங்களால் அவங்க வந்து 2000 அவங்கள கூப்பிட்டு போட்டாலும் அவங்களும் தருவாங்க, ஹாஸ்பிட்டல்லையும் கமிஷன் தருவாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நிறைய அந்த மாதிரி நடக்குது. எங்களுக்கு வந்து அவங்களாம் வந்து நம்பர் கொடுப்பாங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு வந்து அவங்களாக்க வந்து அவங்களுடைய நம்பர் கொடுப்பாங்க. நாங்கள் அதன்படி இந்த மாதிரி எதனா விபத்து நடந்ததுன்னா நாங்கள் அங்கே கூப்பிட்டு போய் விட்டு எங்கள் கமிஷன் தான் வாங்கிக்குவோம். 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை கடுமையா மறுக்கிறாரு 108 சேவைக்கான மேனேஜர் பிரபுதாஸ்.
ஜிவிகேஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா மனிதவள கொள்கைகளில் 3 விஷயத்துக்கு வந்து சகிப்புத்தன்மையே இல்லை. என்னென்னா 0 டாலரன்ஸ்னு சொல்லலாம். ஒன்று பணம் பெறுவது, அக்செப்டிங் மணி, யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது. ஏன்னா இது முற்றிலும் இலவசமான சேவை. இந்த மாதிரி ஒரு சோஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஷோக்கு, சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக எங்களை சப்போர்ட் பண்ணுற மெயின் ஸ்பான்சர்ஸ் பூர்விகா, பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கோ-பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி, எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சந்திக்கலாம். இது என் தேசம் என் மக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், கோ-பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. இந்தியர்கள் அரசு மருத்துவத்துறையை விட தனியார் மற்றும் அரசு சாரா மருத்துவ நிறுவனங்களுக்கு அதிகம் போகத் தொடங்கியிருக்காங்க. உலக அளவில் GDPயில் பொது மருத்துவத்துறைக்கு மிக குறைவாக செலவழிப்பதில் இந்தியாவும் ஒன்று. மற்ற நாடுகளில் இது அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது தனியார் மருத்துவத்துறைக்கு இந்தியர்கள் தான் அதிகம் செலவழிக்கிறார்கள். ஹாஸ்பிட்டல் செலவு, மருந்து செலவு, இந்த லேப் செலவு, ஸ்கேன் செலவு, ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனை காப்பாற்றுறதுக்கு உள்ள மருத்துவ செலவு ரொம்ப அபரிமிதமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இதை கட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நேற்று வரைக்கும் 10 ரூபா சதுரடிக்கு விற்ற பூமி எங்கள் ஊரில் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு போகுது. அப்போ அந்த இடத்த வாங்கித்தான் ஒரு மருத்துவமனை கட்டணும். நான் படித்தப்போ 400 ரூபா ஃபீஸு. இன்றைக்கி என் பையனுக்கு மெடிக்கல் காலேஜ் சேர்த்துனா 40 லட்ச ரூபா MBBSக்கு. அதுவே ஒரு ரேடியாலஜி கொண்டு போய் சேர்த்துனா 2 கோடி ரூபா. சார் சொன்ன மாதிரிலாம் 1 கோடியெல்லாம் இல்லை, இப்போ 2 கோடி. அப்போ இப்படி ஒரு வணிகமயமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய பிள்ளைகள் இதாக வந்தாங்கன்னா அவன் எப்படி கமிஷன் வாங்காமல் இருப்பான்? அது நான் புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா இன்றைக்கி கமிஷன் வாங்குறதுங்கிறது அது ஒரு வருவாய்க்கான வழியினிட்ட மாற்றிட்டாங்க. நீங்கள் ஒரு CT ஸ்கேன் எழுதுனா 2000 ரூபா, MRI எழுதுனா 5000 ரூபா. அப்படிங்கிறது அவன் இத்தனை பணத்தை கொடுத்து படிச்சுட்டு வர்றேன், நான் இத்தனை பணத்தை கொடுத்து படிச்சுட்டு வந்துட்டு நான் உட்காந்து உனக்கு மருந்து எழுதி கொடுத்து 50 ரூபாய்க்கு இது பண்ணி என் கன்சல்டேஷன் 30 ரூபா வாங்கிட்டு நான் என்னைக்கிட்ட சம்பாதிக்கிறதுன்னு அவன் கேட்குறான். என்னுடைய பிள்ளையை கேட்டோம்னா அப்பாவுக்கு பிழைக்க தெரியாதுன்னு சொல்கிறான். அதனால் இப்போது எல்லாத்தையுமே நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சமூக விழிப்புணர்வு இல்லாத, சமூக உணர்வு இல்லாத, விழிப்பெல்லாம் இல்லை, உணர்வு இல்லாத ஒரு மரத்து போன சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இதை மாற்றுறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். எப்படி முயற்சி பண்ணுறது? இப்போ இத்தனை கோயில்கள் இருக்குது. இத்தனை கோயிலுக்கு நீங்கள் திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா இத்தனை 100 கோடி 200 கோடி இந்த மாதம் கலெக்ஷனுங்கிறாங்க. அப்போது இந்த பணத்தை நீங்கள் உங்கள் ஊரில், இந்த ஊரில் நான் சம்பாரித்தேன், இந்த ஊரில் நான் பிழப்பு நடத்தினேன், இந்த ஊரில் நான் பிறந்தேன், அப்போ இந்த பணத்தை நான் சமூகத்துக்கு தருவேன் அப்படின்னு கூட 100 பேர் சேர்ந்து செய்ய முடியும். ஹாஸ்பிட்டல்கள் செய்ய முடியும். ஆல்டர்னேட் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ சில இதில் இப்போ நீங்கள் பார்க்கணும், சமீபமாக இந்த இப்போ டெங்கு காய்ச்சல் வருது மாதிரி. இப்போ அதுக்கு சித்தாலேயே இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மெடிசனே எஃபெக்டிவாக இருக்குன்னு வைக்கிறாங்க. உட்காந்தவங்க பப்பாயா ஜூஸ் வச்சுருக்காங்க, உட்காந்து நிலவேம்பு, அந்த மலைவேம்பு எல்லாமே யூஸ் பண்ண முடியும்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ரிசர்ச் ஆல்டர்னேட்டில் இருக்கக்கூடிய சில இது வைக்கிறாங்க. இப்போ ஹோமியோபதியோட பார்த்தீங்கன்னா இஃபட்டோரியம் பர்ஃபலேட்டம்னு ஒரு மருந்து இருக்குது மாதிரி. அது இங்கே சென்னையில் ஒரு ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, பிளேட்லெட் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க உட்காந்தவங்க. ஆக இதையெல்லாம் ஒரு ஆல்டர்னேட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் அம்சங்களை அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தின பிறகு கண்டிப்பாக நம்ம இன்டாப்ரேட் பண்ணால் காஸ்ட் கட்டிங் டெஃபினட்டாக பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த ஷோவை நான் ஆரம்பிக்கிறப்பவே ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு பார்த்தேன். என்னென்னா, இது சாதாரண மனிதர்களுடைய நிலை என்னவாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஸோ தட் எல்லாருக்கும் ஒரு சஜஷன் வரும். இப்போ இங்கே வந்தது ஒரு 10 சஜஷன் இருக்கலாம், பட் வெளியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் ஒரு 100 சஜஷனை கொண்டு வரலாம். நாளுக்கு நாள் வெவ்வேறு விதமான லைஃப் ஸ்டைல் மாறிட்டு இருக்கிற இப்படியான ஒரு காலகட்டத்தில் சாதாரண எளிய மனிதர்களுக்கு இந்த மருத்துவம் போய் சேரலைன்னா நம்ம எல்லாம் இவ்வளோ வளர்ந்தும் என்ன யூஸ் இருக்குது? இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எங்கள் மெயின் ஸ்பான்சர்ஸ் பூர்விகா மொபைல்ஸ், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட்
co-presented by NTL Call Taxi. எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் a lot. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. குட் ஷோ சார். தேங்க்யூ சார்.